கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நோன்பு 21 20 முடிச்சிட்டோம். அப்ப 20 நோன்பு முடிச்ச அளவுக்கு நமக்கு உடம்புல ஆரோக்கியத்தையும் அந்த ஈமானையும் கொடுத்த இறைவனுக்கு நாம நன்றி செலுத்தணும். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க ஓ சுக்ரிக்க ஓ ஸ்னீபாதிக்க, அல்லாஹ் உனக்கு ரொம்ப நன்றி என்று சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்வதற்கு நோன்பு ஒரு பகடமாகுது. நோன்பு ஒரு பகடம், நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணும் என்பதற்கு அல்லாஹ்வே சொல்றான். 2வது அத்தியாயம் 183 184 இந்த நோன்பு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட செயலில் நம்ம கிடைக்கப்பட்ட பாக்கியம் உள்ளவங்க. இன்னைக்கு 21 ஒத்தப்பட இரவு தான். இந்த ஒத்தப்பட இரவுல லைலத்துல் கத்ர் வரும் அப்படிம்பாங்க. ஒத்தப்படையில இந்த 10 நாள்ல யாரெல்லாம் விரும்புகிறாங்க லைலத்துல் கத்ர் ஈத்திகாஃப் இருந்து அவங்க அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கு நம்ம துவா செய்வோம். இப்போ 21வது இந்த நாளில் நோன்புல ஒரு துவா, 21வது துவா. அந்த துவா எப்படின்னா, நம்ம இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருப்பாங்க. அந்த 20 நாள் நோன்பு பிடிச்சிருக்கோம். இந்த 20 நாள் நோன்பு பிடிக்கிறதுக்கு நமக்கு அல்லாஹ் தான் ஈமான கொடுத்தான். இப்போ சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹாதனா லிஹாதா வமா குன்னா லிலக்தி லவ்லான் ஹாதனல்லாஹு, அல்லாஹ் இந்த நேர்வழிகளை காட்டிக்கிட்டால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். இது கேட்கறதுவா. இப்போ நான் ஈமான் கொண்டேன்னா, நம்ம ஈமான் கொண்ட இந்த ஈமான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வளர்த்தான். அல்லாஹ் வணங்குறதும் அல்லாஹ் கொண்டு தான். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்க முடியாது. அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் நம்ம ஆகியிருக்க முடியாது. அப்போ ஈமானை கொடுத்ததற்கும் அவனை வழிபட செய்வதற்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் சொல்லணும். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க ஓ சுக்ரிக்க ஓ ஸ்னீபாதிக்க. இந்த இடத்துல நமக்கும் கேட்குறோம் துவா. அதே சமயத்தில் நாம் யார் மூலியமாக வந்தோம்? நம்ம தாய் தந்தையர் மூலியமாக தான் வந்தோம். அப்போ தாய் தந்தையர் மூலியமாக வரும்போது அந்த தாய் தந்தையருக்கு நம்ம துவா கேட்கணும். அந்த துவா கேளுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ அல்லாஹ் சொல்லும் போது 17வது அத்தியாயம் 24வது வருஷத்துல ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியானு செய்கிறான். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ பரக்கத்து செய்யு. அவங்க எப்படி என்ன சின்ன பிள்ளைல சேஃபா நல்லபடியா வளர்த்தாங்களோ அதுபோல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேஃபான லைஃபை கொடு, மறுமையில் அவங்களுக்கு பரக்கத்தை கொடுன்னு அல்லாஹ் துவா பண்ண சொல்ல. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை இல்லை. உன்னுடைய தாய் தந்தையருக்கு நீ பிரார்த்தனை பண்ணு, அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த 21வது நோன்புல நம்ம அந்த துவா, அல்லாஹ் கொடுத்த துவாவை ஒன்னொன்னா எடுத்து இது 21வது பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பண்றது தாய் தந்தையர்கள். இப்போ 20 நாளும் நமக்காக பண்ணிட்டு வந்தோம். ரப்பி இஃபுர்ல என்ன பண்ணி வாலிதை என் தாய் தந்தையரை பண்ணி என்னோட சகோதரனை பண்ணி இப்படிலாம் கேட்டது. இப்போ தனியா தாய்க்கும் தந்தை கேட்குற இந்த துவா ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியானி சஹீரா, என்னை எப்படி அவங்க வளர்த்தாங்களோ அதே மார்க்கத்தை அல்லாஹ் அவங்க இருவருக்கு கொடு அப்படின்ட்டு. இந்த துவா கேட்கவும் இதனுடைய கண்டென்ட்ஸு, இதனுடைய அர்த்தத்தை நம்ம வலுவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பாவியா இருக்கோமே, நம்ம இதா இருக்கோமே, நம்ம கேட்கறதுவா நம்ம தாய் தகப்பனுக்கு அல்ல அங்கீகரிப்பானாக்க அங்கீகரிப்பான். உன் தாய் தந்தையர் ஈமான்தார் இருந்து அல்லாவை நம்பி அவங்க அல்லாவை நம்பியே மறித்திருந்தார்கள், அவர் உன்னுடைய துவா பழிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இதுக்கு ஆதாரம் நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கலாம். 9வது அத்தியாயம் 114வது வசனம் சூரா தௌபால 114வது வசனத்துல இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தந்தை இவருக்கு நீ நன்மையை கொடு, பரக்கத்தை கொடுக்கும் போது, இவருக்கு மன்னிப்பை கொடுக்கும்போது இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான், உன் தந்தை உன்னை சார்ந்தவர் இல்லை, அவருக்கு நான் உன்னுடைய துவா அங்கீகரிக்கப்பட மாட்டேங்கிறான். அப்ப இப்ராஹிம் நபி தன் தந்தைக்கா துவா கேட்கிறாங்க, அந்த துவா ஏற்கப்படாது அப்படின்னு பச்சையா சொல்லிடுறான். இப்ராஹிமே அவர் கேட்காத, அவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் விரோதியானவர், அவருக்கா நீ பிரார்த்தனை கேட்காதீங்க அப்படின்ட்டானா கேட்காதீங்க இப்ராஹிம் நபி சொல்லிட்டான். அப்ப இப்ராஹிம் நபி நவுந்துக்கிட்டாங்க. ஒண்ணு. அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும்போது 11வது அத்தியாயம் 45 + 46, 11வது அத்தியாயம் 45வது வருஷம் 46வது வருஷத்துல நூஹ் நபி சொல்றாங்க, யாரெல்லாம் இவன் கொஞ்சம் அதிக பிரச்சனையா இருக்கான், இவன் ஏன் புள்ள அப்படிங்கும் போது அல்லாஹ் சொல்றான், பிரார்த்தனை கேட்காதீங்க, அவன் வந்து தவறான வழியில போயிட்டான், பிரார்த்தனை அங்கீகரிக்க முடியாது. அப்ப அங்க இப்ராஹிம் நபி தந்தைக்காக கேட்ட துவாவை வந்து அங்கீகரிக்க முடியாது, கேட்காதன்ட்டான். கேட்டாங்க அங்கீகரிக்க முடியாது, திருப்பி கேட்காதீங்கன்ட்டான். அப்ப இப்ராஹிம் நபியோட இது நமக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி நூஹ் நபி தன்னுடைய மகனுக்காக கேட்டாங்க, அங்கீகரிக்க முடியாது, அது நமக்கு ஒரு உதாரணம். அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்காக கேட்டாங்க, அதுவும் அங்கீகரிக்கப்படல. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியும் நரகவாசி தான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனும் நரகவாசி தான். இப்ராஹிம் நபியுடைய பாப்பாவும் நரகவாசி தான். அப்ப இதெல்லாம் கன்ஃபார்ம்டா இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லுது. இப்ப இந்த இடத்துல குர்ஆன் வந்து இந்த மாதத்துல இறக்கப்பட்ட, இந்த ரமலானுடைய மாதத்துல இறக்கப்பட்டதால் அது யாருக்கு கொடுக்கப்பட்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மா வாப்பா வந்து நரகம்தான், அது ரசூலுல்லாவே அவங்க வாயால சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் எடுத்து வைப்பாங்க. அந்த ஹதீஸ் வந்து நம்பகரமான ஹதீஸா இருந்தாலும் இந்த குர்ஆனுக்கு வந்து அது பொருத்தமா அமையல. ஏன் அமையலைன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபாதர் அப்துல்லா, அவங்களோட உம்மா ஆமினா, இவங்க 2 பேருக்கும் அல்லாஹ் அவங்களோட துவாவை அங்கீகரிப்பான். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஆய்வு பண்ணி தான் சொல்றேன். ஒரு ஹதீஸை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆள் கேட்கிறார், என்னுடைய தாய் தந்தை எங்க இருப்பாங்கன்னா, அவர் வந்து புதுசா முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்ப கேட்கும் போது, உன்னுடைய தாய் தந்தை நரகத்தில் இருப்பாங்க, ஒரு மனசு கஷ்டப்படும் போது அவருக்கு சப்போர்ட்டா என்னுடைய தாய் தந்தை அந்த நிலைமையில் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னா அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. இது ஃபேமஸான ஹதீஸ், எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது குர்ஆன்ல வந்து சரியா உட்காரல, இந்த எவிடன்ஸ் சரியா பொருத்தமா இல்லை. அப்ப பொருத்தமா இல்லைன்னு நான் எதை சொல்றேன்னாக்கா, இந்த குர்ஆனை வச்சு தான் சொல்றேன். அப்ப இந்த குர்ஆன்ல வந்து இறக்கப்பட்ட அந்த வார்த்தை ரப்பிர் ஹம்குமா கமா ரப்பியானு செய்யறா, 17வது அத்தியாயம் 24வது வசனம். இது யார் ஓதுனது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்போ முஹம்மது நபிக்கு அல்லாஹ் சொல்லணும், முஹம்மது நபியே நான் இப்ராஹிம்க்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன், முஹம்மது நபியே நான் லூத்துக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் துவாவை, முஹம்மது நபியை நான் லூத்துக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்போ உமக்கும் நான் ரிஜெக்ட் பண்ண சொன்னானா, அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா வந்து கேட்க வேணான்னு அர்த்தம். ரசூல் சாஹிப் துவா கேட்கறாங்க, ரப்பீர் கம் குமா கமா ரப்பியானு செய்கிறா. யாரு கேட்டாங்க? அவங்க உமா அப்பா கேட்டாங்க. ஏன் உமா அப்பாவுக்கு உங்க உமா அப்பாக்கெல்லாம் கேட்கல. தன்னுடைய பெத்த தந்தைக்கு தாய்க்கு தான் அந்த துவா பொருந்தும். என்னுடைய தாய் என்னுடைய தந்தை எப்படி என்னை வளர்த்தார்களோ அதே மாதிரி பரக்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுன்னு அவங்க கேட்கும் போது, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாப்பா மூத்தாயிட்டாங்க. ஆனா உம்மா உயிரோடு இருந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள்ட்ட பாலும் குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு தாயும் பால் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு 6-7 மாசம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா வந்து ரசூலுல்லாஹை பராமரிச்சிருக்காங்க, வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு தேவையான அவங்க செய்திருக்காங்க, அவங்களுக்கு பாலும் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த தாய்க்கு வந்து அந்த பரக்கத்து கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அண்ணா அங்க சொன்ன மாதிரி, இப்ராஹிம் நபிக்கு சொன்ன மாதிரி, லூத் நபிக்கு சொன்ன மாதிரி, நூஹ் நபிக்கு சொன்ன மாதிரி இங்கே ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி இருக்கணும், சொல்லி கொடுத்தாகணும். அப்ப சொல்லல. அப்ப இந்த துவா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தாய்க்கும் தந்தைக்கு இது பொருந்தும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கேட்கிறேன், அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய கபருக்கு நான் போவாங்கும் போது அவங்கள போறதுக்கு அலோவ் பண்றான். இது ஒரு ஹதீஸ் தான். ஆனா இந்த ஹதீஸை விட குர்ஆன் தான் நமக்கு வெயிட்டா இருக்குது. குர்ஆன் என்ன சொல்லுது? ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியானு செய்கிறா. அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையர் எப்படி என்னை வளர்த்தார்களோ அவர்களுக்கு நீ அந்த செழிப்பையும் பரக்கத்தை கொடு. எப்படி என்னை வளர்த்தார்களோ அதே ஒரு பாக்கியத்தை கொடுக்கும்போது அந்த துவா அங்கீகரிக்கப்படுமா படாதா? கண்டிப்பா படும். ரசூலுல்லாஹ்வோட துவா அங்கீகரிப்படலாம், உங்க துவா என் துவா சும்மா பிஸ்கோத்து. அப்ப நான் பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் என்னோட நிலைமை, உங்களுக்கு தெரியும் உங்க நிலைமை. ஆனா நம்மளை வந்து அல்லாஹ் சொல்ல, நீ உன் தாய் தப்புன்னு கேளுங்களாம். அப்ப ஏன் துவா என் தாய் தப்புன்னு பழிக்கும், உங்க துவா உங்க தாய் தப்புன்னு பழிக்கும்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா தாய் தப்புன்னு பழிக்குமா பழிக்காதா? பழிக்கும். அதே சமயத்துல பழிக்காதுன்னு சொன்னாக்கா அவருடைய தாய் தந்தை, நம்முடைய தாய் தந்தை, உங்களுடைய தாய் தந்தை வந்து அல்லாஹ் மறுத்திருக்கணும், அல்லாஹ்வோட ரசூலை மறுத்திருக்கணும். இப்ராஹிம் அல்லாஹ் தெளிவா சொல்றான், இப்ராஹிமே உன்னுடைய தகப்பனா வந்து என்னையும் உன்னையும் என்னையும் என்னுடைய ரசூலையும் மறுத்தாருன்னாங்க. அதே மறுத்தார் நூகலத்தில் சொல்லும்போது, நூகலை சொல்லும்போது உன் மாவும் உன்னை சார்ந்தவன் இல்லை, நீ உன் குடும்பத்தாரன, உன் குடும்பத்தை இல்லை,
ஏன் அப்படின்னாக்கா அல்லாஹ்வை மறுத்தவன், இந்த மலை என்னை காப்பாத்திக்கும், அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாதவன், அப்ப முடியாதுன்ட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய தூத நபிகள்லாம் சல்லாஹ் அவரோட உம்மாவும் வாப்பாவும் அந்த வார்த்தையை சொன்னாங்களா? சொல்ல. பேரு ஆமீனான்னு வச்சாங்க, பேரு அப்துல்லான்னு வச்சாங்க. அப்ப அவங்க உம்மா அப்பா இவங்களுக்கு பேர் வச்சாங்கன்னாக்க அவங்க யாரை பண்ணிருக்கணும்? ஈசாவுடைய கவுமுள்ள வந்திருக்கணும், இல்ல மூசாவுடைய கவுமுள்ள வந்திருக்கணும். பெரும்பாலும் ஈசாவுடைய கவுமுள்ள தான் இருப்பாங்க. அப்ப ஈசா நபி யாரா வணக்க சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ் வணங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப ஈசா நபி அல்லாஹ் வணங்க சொல்லி இவங்களுக்கு ஆதரவு வந்திருக்கும். இவங்க தாய் தம்பி, ஏதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பார்ட்னர், வாப்பாக்கு வாப்பா. அப்ப அந்த வாப்பா வந்து இஸ்லாத்தை ஏற்றதால தான் அவர் தன் பிள்ளைக்கு அப்துல்லா, அந்த லா வந்து அப்துல்லா, அல்லாவுடைய அடிமை அவர் வச்சிருக்க முடியும். அதே மாதிரி ஆமினா, அப்ப அந்த பேரும் அவங்க வைக்க முடியும். அப்ப விஷயம் தெரியாம அவங்க இந்த பேரெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, இல்ல வேற ஏதாவது பேரை வச்சிருப்பாங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வோட வாப்பா உம்மாவும் விஷயம் உள்ளவங்க, மார்க்கம் தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. அவங்க மார்க்கம் தெரிஞ்சவங்களா இல்லையாங்கிறதுக்கு அவங்க தாத்தாவை பத்தில அவர் மார்க்கம் தெரிஞ்சதால தான் தான் பிள்ளைக்கு அப்துல்லா, அல்லாவுடைய அடிமைன்னு வச்சிருக்காங்க. அப்ப இந்த துவா வந்து கன்ஃபார்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா அப்பாவுக்கு பொருந்தும். அவங்க 2 பேரும் சொர்க்கவாசி என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஏன் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு இந்த துவா ஓதுனாங்க. இந்த துவா வந்து அங்கீகரிக்கப்படக்கூடியது. அடுத்தது, நம்ம தாய் தகப்பன், உங்க தாய் தகப்பன், ஏன் தாய் தகப்பன், அல்லாவை ஏத்திருக்கணும், அல்லாவுடைய ரசூலை ஏத்திருக்கணும், இந்த வேதத்தை ஏத்திருக்கணும், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை ஏத்திருக்கணும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபி வ ருசூலிஹி, ரசூலிஹி வ கிதாப் குத்துபிஹி. அப்ப இவ்வளவு நம்பினாக்கா நம்ம தாய் தந்தையருக்கு இந்த துவா அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வ அமில சாலிஹ். இந்த செயலை நாம ஏற்றிருந்து, நானும் நீங்களும் ஏற்றிருந்தீங்கன்னாக்கா நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படும். அப்ப நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுறதுக்கு என்ன இன்கிரிடியன்ஸு, கண்டென்ட்ஸு? நீங்க ஈமான்தாரியா இருக்கணும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கணும், அல்லாஹ்வுடைய வேதங்களை ஈமான் கொண்டிருக்கணும், அல்லாஹ்வுடைய மலக்களை ஈமான் கொண்டிருக்கணும், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை ஈமான் கொண்டிருக்கணும். அல்லாஹ் சொல்ற நல்ல சாலிஹ் செய்யக்கூடிய மக்களை நாம இருந்தா, நம்முடைய தாய் தந்தை இந்த துவா அங்கீகரிக்கப்படும். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட குறைச்சி தப்புகள்லாம் நடந்திருக்கும். இப்போ எனக்கும் தப்பு இருக்கும், உங்களுக்கு தப்பு இருக்கும், நம்ம பாவம் பண்ணியிருப்போம். நம்ம அதே மாதிரி நம்ம தாய் தப்பு பாவம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஈமான்தாரியா இருந்தாங்களா, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலையும் இந்த வேதத்தையும் ஓதுனவனா இருந்தாக்கா கண்டிப்பா இந்த பிரார்த்தனை வந்து கேட்கும், அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை தீர்வா நம்ம நினைக்கணும். ஆமன்து பில்லாஹினா, அல்லாவை எவன் நம்புறானோ அவனுக்கு எந்த பதிலும் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்ல பாருங்க, அதாவது அல்லாஹ் மேல ஈமான் கொண்டு அதுலயே நிலைச்சு நில்லு, அதுலேயே நினைச்சுன்னா வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், உனக்கு எந்த வித கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. ஆக இந்த துவா வந்து நம்ம அடிக்கடி ஓதுவோம். அது இன்னைக்கு வந்து 21வது போறா, இன்னைக்குன்னு இல்லை, எல்லா நாளும் ஓதுவோம், எல்லாத்தோடையும் கேட்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, இந்த சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு, இந்த அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்ம தாய் தந்தை தான். அப்ப நம்ம தாய் தந்தை யாரு? அவங்க தாய் தந்தை, அவங்க தாய் அவங்க அப்படியே போயிட்டே போகணும். கடைசியில் அல்லாஹ் தான் அந்த பரக்கத்தை எல்லாரும் கொடுத்தான். அப்ப இந்த பரக்கத்தை கொண்டு, இந்த ரஹமத்தை கொண்டு, அல்லாஹ் ரஹமத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டானே, அந்த ரஹமத்தை கொண்டு எல்லாருக்கும் நம்ம வந்து பரக்கத்து சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நாம நம்புவோம். அதுக்குள்ள சாலிகான அமுல் செயலை செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி மீண்டும் மீண்டும் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு வந்து அல்லாட்ட துவாக்கம், ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியா நிச்சயரா. ரசூல்லா கேட்டாங்க அவங்க தாய் தந்தைகளுக்கு. இப்ப அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்ல, நம்ம தாய் தந்தை, ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியா நிச்சயரா, ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியா நிச்சயரா. இறைவா, என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை எப்படி வளர்த்தார்களோ அதுபோல அவங்களுக்கு ஒரு சுபித்தையும் பரக்கத்தையும் கொடு என்று கேட்டு நிறைவு செய்ய வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.